இவங்க பேர் கமலிமா. வயசு 39 ஆகுது. இவங்க டிகிரி படிப்பு படிச்சிருக்காங்க. ஒரு பிரபலமான ப்ரைவேட் மெடிக்கல் கம்பெனியில் சீனியர் போஸ்டிங்கில் ஒர்க் பண்ணிட்டு வராங்கம்மா. இவங்களுக்கு அப்பா மட்டும்தான் இருக்கார். அம்மா தவறிட்டாங்களாம். இவங்களுக்கு கூட பிறந்தவங்க யாருமே இல்லையா. இவங்க நல்ல வெல் செட்டில்டு ஃபேமிலி தாம்மா. இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். அவன் இப்போ ஹைஸ்கூல் படிச்சுட்டு இருக்காராம். இவங்க அப்பாவுக்கும் இப்போ உடம்பு ரொம்ப முடியலையா. அவர் ரிட்டைல் தாசில்தார். இப்போது பென்ஷன் வாங்கிட்டு இருக்காரு. இவங்களுக்கும் இவங்க ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப வருஷமாக பிடிக்காம சமூகத்துக்காகவும் பையனுக்காகவும் ஒன்றா வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அப்படி கஷ்டப்பட்டு வாழ வேண்டாம்னு இப்போது மனசு ஒத்து பிரிஞ்சிட்டாங்களாம். இவங்க செகண்ட் மேரேஜ் இல்லைனா லிவிங் டுகெதருக்காக துணை தேடுறாங்களாம். இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணி மாதம் 55,000 ரூபா சம்பாரிச்சிட்டு வர்றாங்களாம். இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா நல்ல கேரக்டர் இருக்கிற எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒருத்தரை தான் துணையாக தேடுறாங்களாம். இவங்கள பிடிச்சிருந்தா உங்கள் விருப்பத்தை கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வாரம் நான் பார்க்கலாம். இவங்க பேர் மகேஸ்வரி. வயசு 36 ஆகுது. இவங்க படிப்பை ஸ்கூலோடு நிறுத்திட்டாங்கம்மா. இவங்க ஒரு பேக்கரி ஷாப்பில் வேலை பார்த்துட்டு வராங்க. இவங்க ஃபஸ்ட் மேரேஜ் நடந்து அந்த வாழ்க்கை சரியில்லாமல் இப்போது டைவர்ஸ் வாங்கிட்டு தனியாக வந்துட்டாங்கம்மா. இப்போது இவங்க மகேஸ்வரிக்கு ஒரு பொண்ணு இருக்காங்கம்மா. இவங்க கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. மாதம் ஒரு 8,000 ரூபா சம்பாதிக்கிறாங்க. உயரம் 5 அடி 6 அங்குலம் இருப்பாங்கம்மா. உங்களால் இவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க முடியும்னு நினச்சிங்கன்னா இவங்க உங்களை மேரேஜ் பண்ண சம்மதிப்பாங்கம்மா. இவங்கள பிடிச்சிருந்தா உங்கள் விருப்பத்தை கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வாரம் நான் பார்க்கலாம். இவங்க பேர் தாம்மா சுஜாதா. வயசு 38 ஆகுது. இவங்க எம்காம் படித்து இருக்காங்கம்மா. மளிகை கடை வச்சுருக்காங்க. இவங்க அப்பா நகை கடை துணி கடை வச்சுருக்காங்க. இவங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தாம்மா. இவங்க ஹஸ்பண்ட் போஸ்ட் ஆஃபீஸில் ஹையர் போஸ்டிங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்களாம். லைஃப் நல்லா தான் போயிட்டு இருந்ததா. இவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணி இன்கம் பண்ணலாம்னு போட்டு ட்ரேடிங்கில் பணம் நிறைய போயிடுச்சான். அதனால் மனசு உடஞ்சி இவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப வீக் ஆகிட்டாராம். அப்புறம் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி லிவரும் ஃபெயிலியர் ஆகி இறந்து போயிட்டாங்களாம்மா. இவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்குதுன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்களுக்கு மளிகை கடை அப்புறம் மற்ற பிஸ்னஸ் பண்ணி மாதம் 45,000லேருந்து 60,000 வரைக்கும் இன்கம் வந்துட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வரப்போகிற துணை இவங்களையும் இவங்க பசங்களையும் நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு நல்ல ஜாபில் டீசெண்டான சேலரி வாங்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்கள பிடிச்சிருந்தா உங்கள் விருப்பத்தை கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வாரம் நான் பார்க்கலாம். இவங்க பேர் தாம்மா மேரி. வயசு 36 ஆகுது. இவங்க ஒர்க் பண்ணுற லேடிஸ்க்கு ஹாஸ்டல் வச்சு நடத்திட்டு வராங்கம்மா. இவங்க அப்பா அம்மா சமீபத்தில் தான் இறந்து போயிட்டாங்களாம். இவங்களுக்கு ஒரு தங்கச்சி மட்டும்தான் இருக்காங்கம்மா. அப்புறம் ஒரு குழந்தை இருந்தது. அதுவும் 3 வயசு இருக்கும்போதே சத்து குறைபாடுனால இறந்து போச்சாம்மா. கல்யாணம் ஆன சில நாள் அப்புறம்தான் தெரிய வந்தது இவங்க ஹஸ்பண்ட் சரியில்லைன்னு. சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் குடிச்சிட்டு பணத்தை வச்சு சீட்டு விளையாடி சூதாடிட்டு இருந்தாராம். அப்புறம் வீட்டு வேலைக்கு போய் அதுலேருந்து வர பணத்தில் சாப்பிட்டுட்டு இருந்தாங்களாம். அப்புறம் ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும்னு டைவர்ஸ் பண்ணிவிட்டு தனியாக வந்துட்டாங்களாம். இதிலிருந்து மாதம் 40,000லேருந்து 50,000 வரைக்கும் வருமானம் வந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. வரப்போகிற துணை இவங்க நல்லா சந்தோஷமாக பார்த்துக்கிற ஒரு நல்ல கேரக்டராக எதிர்பார்க்குறாங்கம்மா. இவங்க நடத்துகிற ஹாஸ்டலுக்கும் கூட இருந்து சப்போர்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்கள பிடிச்சிருந்தா உங்கள் விருப்பத்தை கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வாரம் நான் பார்க்கலாம். இவங்க பேர் தான் செவ்வந்தி. வயசு 38 ஆகுது. இவங்க மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கலாம். இவங்க பியூட்டி பார்லர் கோர்ஸ் பண்ணி முடிச்சு இருக்காங்கம்மா. இவங்க அப்பா டைல்ஸ் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்கலாம். அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்கம்மா. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க 2 அண்ணன் இருக்காங்கலாம். இவங்களுக்கு 2 பையன் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க ஹஸ்பண்ட் தனியார் கம்பெனியில் அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவங்க மேரேஜ் பண்ண அப்புறம் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக பல முறை ட்ரை பண்ணி பல கான்டாக்டை பிடிச்சி சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது அவங்க ஹஸ்பண்டுக்கும் அவங்க மாமனார் மாமியாருக்கும் பிடிக்கலன்னு ஒர்க் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க.
இவங்க இண்டிபெண்ட்டாக இருக்க முடியலையா. ரொம்ப இதனால் ப்ராப்ளம் அதிகமாகி அப்புறம் இந்த லைஃப் கஷ்டப்பட்டுட்டு வாழ வேண்டாம்னு டிவோர்ஸ் பண்ணிட்டாங்களாமா. இவங்க மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணி மாதம் 80,000 கிட்ட சம்பாரிச்சிட்டு வர்றாங்களா. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, எந்த கெட்ட பழக்கம் இல்லாத ஒரு நல்ல வரனா நம்மக்கிட்ட கேட்டுக்கிட்டாங்கம்மா. மனைவியை ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இவங்களையும் இவங்க பசங்களையும் நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்கம்மா. ஒரு நல்ல ஜாபில் டீசெண்டான சேலரியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இவங்கள பிடிச்சிருந்தா உங்கள் விருப்பத்தை கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வரனை பார்க்கலாம். இவங்க பேர் தாம்மா ஷில்பா. வயசு 36 ஆகுது. இவங்க பிஎஸ்சி படித்து இருக்காங்கம்மா. இவங்க ஹோம்மேட் ஃபுட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது வீட்டு உணவு சமைச்சு 150லேருந்து 200 பேருக்கு தினமும் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு வராங்கம்மா. இவங்க அப்பா அம்மா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணி இப்போ ரிட்டையர் ஆகிட்டு பென்ஷன் வாங்கிட்டு வராங்க. இவங்க ஹஸ்பண்ட் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கல்யாணம் ஆகி சில வருஷம் லைஃப் நல்லா தான் போயிட்டு இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் இவருக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் தொடர்பு ஏற்பட்டு இருக்குது. அப்புறம் கோர்ட்டில் அப்பீல் பண்ணி டைவர்ஸ் வாங்கி இப்போ 3 வருஷம் ஆகுதான். இப்போது அதில் இருந்து மீண்டு வந்து செகண்ட் மேரேஜுக்கு வரன் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க ஃபுட் பிஸ்னஸ் பண்ணி மாதம் 80,000லேருந்து 1,00,000 வரைக்கும் சம்பாதிக்கிறாங்கன்னு சொன்னாங்கம்மா. வரப்போகிற துணை நல்ல அன்பாக பார்த்துக்கணும், கடைசி வர ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்கம்மா. இவங்கள பிடிச்சிருந்தா உங்கள் விருப்பத்தை கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வரனை பார்க்கலாம். இவங்க பேர் சுஷ்மா. வயசு 42 ஆகுதுமா. இவங்க வடநாட்டை பூர்வீகமாக கொண்டவங்க. இப்போது இவங்க சவுகார்பேட்டையில் செட்டில் ஆகி பல வருஷம் ஆச்சாமா. இவங்களுக்கு தமிழ் நல்லா பேசுவாங்க, புரிஞ்சுப்பாங்க. இவங்க ஸ்கூல் வர தான் படிச்சிருக்காங்களாம். இவங்க அப்பா அம்மாவும் இவங்க வீட்டில் தான் இருக்காங்களாம். ரொம்ப வயசாகிடுச்சு, இவங்க தான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்குன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க ஹஸ்பண்டுக்கும் இவங்களுக்கும் ஒத்து போகலை, அதனால் டைவர்ஸ் பண்ணிட்டாங்களாம். இப்போது இவங்க செகண்ட் மேரேஜ் பண்ணுறதுக்காக நம்ம சேனலை பார்த்துட்டு வரன் பார்க்க சொல்லி நம்மக்கிட்ட வந்திருக்காங்கம்மா. இவங்களுக்கு வருமானமாக என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 4 கடை ரெண்ட்டு விட்டுருக்காங்க. அதை இருந்து மட்டும் மாதம் 1,00,000 ரூபா வருமானம் வருதுன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, வரப்போகிற துணை ஒரு நல்ல கேரக்டர் உள்ளவராக இருக்கணும், எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒருத்தராக வேணும்னு கேட்குறாங்கம்மா. ஒரு நல்ல ஜாபில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இவங்க தமிழ் பையனை மேரேஜ் பண்ணிக்கணும்னு விரும்புகிறாங்கம்மா. இவங்கள பிடிச்சிருந்தா உங்கள் விருப்பத்தை கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வரனை பார்க்கலாம். இவங்க பேர் தாம்மா காவியா. வயசு 35 ஆகுது. இவங்க வெட்டினரி டாக்டராக இருக்காங்க. அதாவது கால்நடை மருத்துவர்னு தமிழில் சொல்லுவாங்க. இவங்க ஆந்திரா ஸ்டேட்டை பூர்வீகமாக கொண்டவங்கம்மா. ஆனால் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே தமிழ்நாட்டில் தானா. இவங்க அப்பா அம்மா காலத்திலேயே தமிழ்நாட்டுக்கு வந்து செட்டில் ஆகிட்டாங்கம்மா. இவங்க பொருளாதார ரீதியாக நல்லா வெல் செட்டில்டான ஃபேமிலி தாம்மா. இப்போது கோர்ட்டில் டைவர்ஸ் வாங்கி 4 வருஷம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ செகண்ட் மேரேஜுக்காக வரன் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க டாக்டர் ஒர்க் பண்ணி மாதம் 1,00,000லேருந்து 1,50,000 வரைக்கும் இன்கம் பண்ணுறாங்க. வரப்போகிற மாப்பிள்ளை இவங்களுக்கு கடைசி வர நல்லா பார்த்துக்கிட்டா போதும்னு சொல்கிறாங்க. அப்புறம் இவங்க அப்பா அம்மாவே லைஃபுக்கு தேவையான எல்லாமே அவங்களே பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. இவங்கள பிடிச்சிருந்தா உங்கள் விருப்பத்தை கமெண்டில் சொல்லுங்கள்.